நேற்று தலைவர் பிரபாகரன் அவர்களோட அண்ணன் மகனை சீமான் எவ்வளோ கேவலமாக பேசினார் அப்படின்றது நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. சீமானுக்கு கோவம் வந்தால் தலைவர் பிரபாகரன் அவர்களே அவரோட உருவத்தை கேலி பண்ணும் விதமாக குண்டமக அப்படின்னு தான் என்கிட்ட கேவலமாக பேசுவார். அந்த மாதிரி சீமான் என்கிட்ட ஃபோனில் பேசியிருக்கிற பல ஆடியோஸை நான் 2011 அஇஅதிமுகவோட காலகட்டத்தில் சீமான் மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் இல்லையா, அப்போது தலைவர் பிரபாகரனை எவ்வளோ கொச்சையாக பேசியிருக்கார் பாருங்க அப்படின்னு அந்த ஆடியோ கூட நான் காவல்துறைக்கிட்ட காட்டினேன். அவங்களுக்கே ஆச்சரியமாகி போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த வழக்கை சீமான் நடத்த விடலை இல்லையா, எனக்கும் நிறைய அச்சுறுத்தல் கொடுத்து நான் அந்த கேஸை வாபஸ் வாங்க வேண்டியதாக போச்சு. அதனால் அந்த ஃபோனையும் அப்படியே காவல்துறைக்கிட்டே மாட்டிக்கிச்சு. இன்றைக்கி அந்த ஃபோன் என்கிட்ட இருந்துச்சுன்னா உலகமே ஷாக் ஆகிறபடி நிறைய ஆடியோஸை சீமான் தலைவர் பிரபாகரனை பற்றி கொச்சையாக பேசியிருக்கிறத நான் டெலிகாஸ்ட் பண்ணி காட்டி இருந்திருப்பேன். இன்றைக்கி நான் பேசியிருக்கிற இந்த விஷயத்தை போய் சீமான்ட்ட கேளுங்க, ஆதாரத்தை காட்ட சொல்லுங்க அப்படின்னு கேன்ட்டு போவார். சீமான்ட்ட நான் சொல்கிறேன், நேற்று மீடியா முன்னாடி சொன்னார் இல்லையா, என் மகனுக்கு தலைவர் பிரபாகரன் தான் பெரியப்பா அப்படின்னுட்டு. அந்த குழந்தை மேலே சத்தியம் பண்ணி சொல்லுங்கள் சீமான், தலைவர் பிரபாகரனை நீங்கள் பாடி ஷேமிங் பண்ணுற விதமாக குண்டமக அப்படின்னு நீங்கள் சொன்னதே கிடையாது அப்படின்னு சத்தியம் பண்ணி சொல்லுங்கள். நான் கும்புற சிவபெருமான் மேலே சத்தியம் பண்ணி நான் சொல்லுவேன். ஏன்னா இதே காது சீமான் தலைவர் பிரபாகரனை கொச்சையாக பேசியிருக்கிறது கேட்டிருக்குது. இன்றைக்கி நான் தமிழ்நாடு மக்கள்கிட்ட ஒரே ஒரு விண்ணப்பத்தை தான் வைப்பேன். சீமானுக்கு மக்களுக்கு எதுவும் நல்லது பண்ணணுன்ற எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. அரசை துன்படுத்திக்கிட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்டு தலைவர் பிரபாகரனை கொச்சப்படுத்திக்கிட்டு சீமானுக்கு இருக்கிற ஒரே நோக்கன்றது பணம் பண்ணுறது மட்டும்தான். எல்லாரையும் கொச்சப்படுத்திட்டு இன்றைக்கி தமிழ் பொண்ணு அவரோட சுயநலத்துக்கு நீ என்னோட தமிழ் மக்கள் கூடயே வாழ விடாமல் கர்நாடகாவில் எப்படி நான் துன்பப்படுத்திட்டுருக்கேன்றது நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அதனால் நான் என்ன கேட்குறேன் தெரியுமா, எல்லார் வாழ்க்கையும் சீரழிச்சிட்டு மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்டு மக்கள் ஓட்டு போட்டுட்டாங்கன்னா நம்ம முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்னு சீமான் நினைக்கிறாரு இல்லையா, அதுக்கு சரியான பதிலடி நீங்கள் தான் கொடுக்க முடியும். அதனால் தயவு செஞ்சு என்னைய நேசிக்கிறவங்க யாரும் சீமானை ஆதரிக்காதீங்க. மீடியா தயவு செஞ்சு இந்த வீடியோவை மக்கள் பார்க்கும்படி டெலிகாஸ்ட் பண்ணுங்கள். வணக்கம்.